வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஷாக்கிங்கான ஒரு அழகான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஷாக்கிங்காகவும் அழகான விஷயமா இருக்குன்னா, எஸ், இந்த வீடியோவில் நீங்கள் அழகான விஷயத்தையும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் அண்ட் ஷாக்கிங்கான விஷயத்தையும் பார்க்க போகிறீங்க. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மதிக்கெட்டான் சோலை அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த மதிக்கெட்டான் சோலையில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னா, இந்த மதிக்கெட்டான் சோலையில் போயிட்டு வராங்க யாருமே உயிரோட திரும்பி வர மாட்டாங்க. அப்படி உள்ள போன ஒரு சில பேர்ல 12 பேர் பலி எண்ணிக்கை ஆகியிருக்காங்க அப்படின்னும் தமிழக அரசால அங்க போர்டு வச்சிருக்காங்க. இதை மீறியும் ஒரு சில பேர் உள்ள போயிட்டு மாயமாவும் ஆகியிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்காத நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மதிக்கெட்டான் சோலை மலைக்காடு பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இது உங்கள் சிவா ஃப்ரம்வர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இதோட ஃபேன் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய கேஸ் பற்றின கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் இது எல்லாமே யூடியூப்ல காமிக்க முடியாதுன்றதுனால நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டெலகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னடு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மதிக்கெட்டான் சோலை கொடைக்கானலுக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த மதிக்கெட்டான் சோலை பார்க்க ரொம்ப அழகான காடா இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ள பலவிதமான மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கிறத எல்லாருமே சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த மதிக்கெட்டான் சோலையில இருக்க ஒரு சில மூலிகை செடிகள் மனிதர்களோட மூளையை மயங்கடிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மதிக்கெட்டான் சோலையோட மீனிங் என்னன்னா, மதின்றது நம்மளோட மூளை. ஸோ நம்மளோட மூளையை மதிங்கழிக்கக்கூடிய ஒரு காடு அப்படின்றது தான் இந்த மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் அங்க இருக்க ஊர் மக்கள் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசு இந்த மதிக்கெட்டான் சோலையை பாதுகாக்கப்பட்ட காடு பட்டியல்ல தமிழக அரசு இதை வச்சிருக்காங்க. இந்த காடு ஏறத்தாழ 12 கிலோமீட்டர் அகலத்தை கொண்டிருக்கு. இந்த காடுக்குள்ள போயிட்டு திரும்பி வராதவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அரசு தடை செய்யப்பட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் நான் போயிட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து உயிரோட வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு சில பேர் இன்னும் வெளியே வராததை பார்க்கலாம். இந்த காடை அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிறுக்கு காடு அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. அப்படி இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அங்க இருக்க மக்கள் 3 விதமான தியரிய சொல்றாங்க. அந்த 3 விதமான தியரிய தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைல்டா பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய தியரி 1 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பல பேரால நம்பக்கூடிய தியரியாகவும் இந்த தியரி 1 இருந்துட்டு வருது. இந்த மதிக்கெட்டான் சோலையில நிறைய தாவரங்கள் இருக்கு. அதுல அரிய வகை ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பூக்கள்ல இருந்து வரக்கூடிய வாசனை அந்த காட்டுக்கு உள்ள போகக்கூடிய மனிதர்களால முகரப்படுது. அப்படி அந்த வாசனை மனிதர்களோட மூளையை மயங்கடிக்க செஞ்சு அந்த மனிதர்கள் உள்ள வந்தது வெளியே போற வழி தெரியாம அங்கேயே சுத்திட்டு இருக்க நிலைமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதனால அங்க இருக்க மனிதர்கள் வெளியே போக வழி தெரியாம அந்த காட்டுக்குள்ளவே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வழி தெரியாம உள்ளேயே இறந்து போற நிலைமையும் ஏற்படுத்துறாங்க. ஒரு சில தாவரவியலாளர்கள் இந்த மாதிரி ஒரு அரிய வகை பூவே அதுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தியரி 2 அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த சித்தர்கள் ஒரு சுக்குத்தூள் அப்படின்னு ஒரு மூலிகை செடியை தயாரிக்கும் முறையில மதிக்கெட்டான் சோலையை பத்தியும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த மூலிகை மருந்தோட பெயர் திகைப்பூண்டு. இந்த திகைப்பூண்டு அந்த மதிக்கெட்டான் சோலைக்குள்ள இருக்கிறதாவும் அந்த சித்தர்கள் அதை பத்தி இந்த திகைப்பூண்டை மனிதர்கள் மிதிச்சாலோ இல்ல மனிதர்களோட உடம்புல இந்த திகைப்பூண்டு பட்டாலோ மனிதர்களோட மனம் மூளை மயங்கடிக்கப்பட்டு அதாவது அன்கான்சியஸ் நிலைமைக்கு போய் அங்கு அந்த மதிக்கெட்டான் சோலைக்குள்ள போகிற மக்கள்
அங்கேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க இங்க சுத்துறது, வெளியே வழி தெரியாம இருக்கிறதுனால அதுக்குள்ளவே உயிரோட இறந்து போறது, இந்த மாதிரி இந்த திகைப்பூண்டால நடக்கிறதாகவும் சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இருக்க மக்களும் அதை நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. தியரி 3. இந்த தியரி 3 இந்த தியரி 1, 2க்கு ஆப்போசிட்டான ஒரு தியரி. பிகாஸ் இந்த தியரி 2மே பொய்ன்னு சொல்றவங்க தான் தியரி 3 நம்புறாங்க. பிகாஸ் இந்த மதிக்கட்டான் சோலை அடர்ந்த காட்டு பகுதி அப்படின்றதுனால இங்க சட்டவிரோதமான ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். இல்லைனா அரிய வகை தாவரங்கள், செடிகள், பூக்கள் இதுக்குள்ள இருக்கனால அரசு இதை தடை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மக்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட கதைகள் எல்லாமே இங்க சொல்லிட்டு வரதாகவும் ஒரு சில பேர் இந்த தியரி 3 நம்பிட்டு வராங்க. இப்போ வரைக்கும் இந்த மதிக்கட்டான் சோலையில இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்களை பத்தி யாருமே இது வரைக்கும் டீடைல் தான் சொன்னது கிடையாது. டியர் வியூவர்ஸ், இந்த 3 தியரியில உங்களுக்கு எந்த தியரி உங்களுக்கு நம்புற மாதிரி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பெஸ்டான கமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வரப்போகுது. நெக்ஸ்ட் அழகான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. See you soon.